ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீடை முக்கால்வாசி கட்டினதோடு விட்டுருப்போம். இப்போ அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இன்னும் சீலிங் மட்டும் வீட்டில் மேலே போட்டால் வேலை முடிஞ்சிடும். சீலிங்க்கு நம்மக்கிட்ட பிளாங்க்ஸ் இருக்குது, அதை வச்சு போட்டுடலாம். ஓகே, இப்போ சீலிங் போடுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நான் சீலிங்கை ரொம்ப நேரமாக போட்டேன், அதை தூங்கி வர நினச்சிருந்தேன். அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டிருந்தேன். அதில் நான் வேகமாக கட்டுன்றதில் கீழே சில பிளாக்ஸு மேலே சில பிளாக்ஸ் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பிளாங்க் தீர்ந்துருச்சு. இப்போ திருப்பி நம்ம மரத்தை வெட்டி பிளாங்க் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம போய் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக மரத்தை எடுக்கிற வரைக்கும் தான் வெட்ட போகிறோம். அப்போ தான் ஒரு 4 ஸ்டாக் ஆஃப் பிளாங்க் கிடைக்கும். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, இன்னும் 10 பீசஸ் தான் வேணும். 1 ஸ்டாக் ஃபுல்லாக நம்ம உட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இருட்ட போகுது. இப்போ நம்ம சீக்கிரமாக வில்லேஜுக்கு போய் ஏதாவது ஒரு பெட்டில் படுக்கணும். இல்லாட்டி நைட்டு ஃபுல்லாக ஓட வேண்டியதாகவே இருக்கும். ஓகே, இங்கேயும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நான் இங்கேயே கொஞ்சம் ஓடிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் ஒரு வில்லேஜோட ஹவுஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ தூங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே சுற்றி மான்ஸ்டர் இருக்குது, தூங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தூங்குறதுக்குள்ளே நம்மளை முந்திட்டு இந்த வில்லேஜர் வந்து தூங்கிட்டான். இவன் தான் அந்த வீட்டோட ஓனர் போல். வெளியே வேறு ஒரு சாமி நம்மளே குறுக்குன்னு பார்த்துட்ருக்கு. இந்த வில்லேஜரை எழுப்பி விட்டு தான் நம்ம படுத்தாகணும். அந்த சாமி இங்கேருந்து போனால் தான் படுக்க முடியும். ஓகே, அந்த சாமி போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த வில்லேஜர் படுத்துட்டான். திருப்பி எழுப்பி விட்டு படுக்கணும். இன்னும் மான்ஸ்டர்ஸ் கிட்டே இருக்க, படுக்க முடியாதுன்னு சொல்லுதே. 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக படுத்தாச்சு. அந்த வில்லேஜர் நம்மளை திட்டிகிட்டு இருக்கான் போல். ஓகே, தூங்கி எழுந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி போய் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். அங்கே தான் சாம்பியில் சுற்றிட்டு இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா, அந்த வில்லேஜரை காப்பாற்றியாச்சு. நான் அவன் போய்ட்டு நம்ம திருடிட்டோம். இப்போ நம்ம வெட்டின உட்டன் பீசஸ்லாம் வச்சு பிளாங்க் செஞ்சு நம்ம வீட்டு வேலையை முடிக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்னான்ஸில் இந்த சிக்கனையும் மட்டனையும் குக் பண்ணி சாப்பிட்ணும். ஏன்னா ஹங்க்ரி பார் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் உட்டன் பீசஸ் வச்சு 4 ஸ்டாக் பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ சீலிங் வேலையை முடிச்சிடலாம். இப்போ சிக்கனும் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சாப்பிட்றலாம். ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ நமக்கு இன்னும் 2 இது மட்டும் ஃபில் ஆகலை, பரவாயில்ல, இதுவே போதும். இங்கே பக்கத்தில் ஸ்டேர்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சாச்சு டர்ட்டியை. இப்போ அது மேலே ஏறி இப்போ நம்ம சீலிங் வேலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, சீலிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்ஸ் செஞ்சு எக்ஸ்ட்ரா வச்ச உட்டன் பீசஸையும் கட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம எல்லா உட்டன் பீஸஸையும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே உடச்சிட்ருக்கோம்னா, உள்ளே இப்போதைக்கு லேம்ப் செய்ய முடியாது. அதுக்கு க்ளோ ஸ்டோனு, அப்புறம் அந்த ரெட் ஸ்டோன்லாம் தேவைப்படும். அதுக்கு தான் இப்போ நம்ம மேலே சன்லைட்டே படுற மாதிரி கிளாஸ் பீஸஸாக வைக்க போகிறோம். இப்போதைக்கு 3 கிளாஸ் பிளாக் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம திருப்பி கிளாஸ் பிளாக்கை ரெடி பண்ணணும். வில்லேஜோட இந்த எண்டில் இருக்கும். அதில் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எண்டில் தான் சாண்ட் இருக்கும். இப்போ நம்ம அங்கே போய் தான் சாண்டை உடச்சி கிளாஸ் செய்ய போகிறோம். ஓகே, இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு பிக்காக்ஸ் தேவை. அதுக்கு தான் இப்போ நம்ம ஸ்டோன் மைன் பண்ண போகிறோம். ஸ்டோனை மைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சு வச்சுட்டு இந்த சாண்டை மைன் பண்ணலாம். சாண்டை மைன் பண்ணியாச்சு. அதுக்குள்ள நைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தூங்கி ஆகணும். ஏன்னா நைட் ஆகிடுச்சில்ல, ஜாம்பிலாம் வந்துடும். திருப்பி நம்ம தூங்குறதுக்கு ஒரு வில்லேஜில் வந்து படுத்துக்கிட்டோம். இப்போ நான் எழுப்பி விட்டு நம்ம தூங்கணும்.
அதுக்குள்ளே எங்கள் ஸ்கெலிட்டன் வந்து கேட் வழியாக பார்த்துட்ருக்கு. எப்படி அதெல்லாம் ஏரில் விட முடியாது, இருந்தாலும் முறைச்சி பார்க்குது. வில்லேஜர் எழுப்பி விட்டு நம்ம படுத்துருவோம். திருப்பி இந்த வில்லேஜர் படுத்துக்கிட்டான். இவனை அடித்து எழுப்பி விட்டு தான் படுக்கணும் போல், கொல்லவும் முடியாது. அட இந்த வில்லேஜருக்கு அறிவே இல்லை. கதவு திறந்து விட்டு நம்மளை சாமி கடி வாங்க விட்ருவான் போல். அவன் செத்துட்டான். போச்சு, ஒரு சின்ன சாமி வந்துடுச்சு. ஹெச்பிஆர் கம்மியாச்சு. இந்த வேறு ஏன் பண்ண முடியல. செத்துட்டோம். சூப்பர். பேபி சாம்பி இப்படி அடிக்குதே. திருப்பி வந்துடுச்சு. ஹெச்பி குறைக்குது. அடித்து முடிச்சிடணும். இதில் கிராஸ் ஏர் வச்சுருக்கனால அந்த ஏம் பாயிண்ட் கரெக்டாக வச்சு தான் அடிக்க வர முடியுது. ஒரு வழியாக கொன்னாச்சு. இப்போ நம்ம படுத்துவோங்க. இன்னும் மான்ஸ்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த வில்லேஜர் செத்துருப்பான்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. இன்னும் மான்ஸ்டர் போலையா? மான்ஸ்டர்ஸ் பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் தூங்கவும் முடியல. 2 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் தூங்கணும். இன்னும் மான்ஸ்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. போகவே மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக மான்ஸ்டர்ஸ்லாம் போயிடுச்சு. படுத்து தூங்கியாச்சு. இப்போ எஞ்சாச்சு. திருப்பி நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். நம்ம சாண்டு ஏற்கனவே ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அதனால் இப்போ நம்ம ஃபர்னன்ஸ் வச்சு கிளாஸ் ரெடி பண்ணால் போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தான் மைனிங் பண்ணலான்னு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப் மைனிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் காப்பர் கிடச்சா வச்சு காப்பர் ஆர்மரை செஞ்சுட்டு கேவ் மைனிங் போகலான்னு இருக்கேன். அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துலேயே தோண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டெப் மைனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு போக போக கோல் கிடச்சிருச்சு. அதை வச்சே போயிட்டுருக்கோம். டார்ச் நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டெப் மைனிங் பண்ணி ஒரு கேவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ போனால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. அதனால் நம்ம இந்த இடத்தையே மண்ணை போட்டு மூடிடலாம். இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு இந்த பிளாங்க் 2 போட்டு புரிய வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கம் வரமாட்டோம். ஓகே, பிளாங்க் வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு போய் ஸ்டெப் மைனிங் பண்ணலாம். ஓகே, இங்கே தான் நம்ம ஸ்டெப் மைனிங் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். இன்னும் காப்பரே கிடைக்கல. கோல் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே ஒரு டார்ச் வச்சுட்டு திருப்பி மைன் பண்ணுவோம். இன்னும் ஒரு காப்பர் கூட கண்ணில் படலை. இங்கே ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. ஒரு அயனும் கண்ணில் படலை, காப்பரும் கண்ணில் படலை. இப்போ எப்படி கேவ் மைன் போகிறதுனே தெரியல. லெதர் ஆர்மரை போட்டு போகிறதுக்கு போகாமையே இருக்கலாம். லெதர் ஆர்மர் வேணால் திருப்பி போய் அதுக்கு லெதரை தேடிட்டுருக்கணும். அதான் காப்பரே டேரக்ட் எடுத்துகிட்டு போயேன்னு பார்த்தா காப்பரும் கண்ணிலே பட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தேடி பார்ப்போம். இப்போ நம்ம திருப்பி தேடி கடைசியாக கோல் மட்டும்தான் கண்ணிலே பட்டுச்சு. அதுக்குள்ளே நம்ம லேடர் போட்டு மேலே ஏறலான்னு பார்த்தா லேடரும் செய்ய முடியல. என்னன்னு தெரியல. அதான் இப்போ நம்ம மண் போட்டே மேலே வந்தாச்சு. இப்போ திருப்பி நைட்டு வேறு ஆக போகுது. இங்கே ஒரு பிளாங்கை போட்டுட்டு போவோம். ஓகே, இப்போ நம்ம தூங்க போனோம். நைட் ஆகிடுச்சு ஏற்கனவே. ஆஹா, இங்கே ஏற்கனவே பேபி வில்லேஜராக தூங்கிட்டு இருக்கான். அவனை என்ன பண்ணுறது? அடிச்சு விட்டு நம்ம படுத்துருவோம். ஆக்சுவலாக இங்கே நான் திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜாம்பி பக்கத்தில் இருந்துட்டு போவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால் நான் ரொம்ப தூரம் கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக தோண்டிட்டு போயிட்டு மண் போட்ட மேலே வந்துட்டேன். ஆனால் அப்படியே எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. திருப்பி வந்து இந்த வில்லேஜரை தள்ளி விட்டு தான் படுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மான்ஸ்டர்ஸ் கிட்டே இருக்குன்னு படுக்கவும் முடியல. இந்த பேபி வில்லேஜரை கடுப்பேற்றிட்டு தான் கடைசியில் ஒரு தூங்கியாச்சு நம்ம. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மைனிங் தான் போகணும்.
நம்ம வீட்டுக்குள்ளலாம் ஜாம்பி இருக்குது. இப்போ நான் திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா வெப்பன்ஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஆடை வெட்டி 3 உல் சேர்ந்துருச்சு. அதை வச்சு பெட்டு செஞ்சாச்சு. நம்ம இப்போ இந்த கேவில் தான் மைண்ட் பண்ணலான்னு இருக்கோம். உள்ளுக்குள்ளே இங்கேருந்து பார்த்தா தெரியல. கீழே போய் பார்ப்போம். இங்கே தண்ணி வழியாக ஒரு வழி இருக்குது. இந்த வழியாக நம்ம போகிறோம் இப்போ. ஏன்னா அப்போ தான் மண்டை வழியாக போக முடியும். ஏன்னா ஏற்கனவே ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம கேவுக்கு கீழே வந்தாச்சு. ஆனால் இங்கே எதுவும் ஜாம்பி காணும். சொல்ல ஒரு ஜாம்பி வந்துருச்சு. அங்கே வேறு ஒரு ஜாம்பி இருக்குது. எல்லாம் இந்த பக்கமே வருது. நம்ம மேலே ஓடிடலாம். ஆக்சுவலாக நான் திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த கேவ் மைனிங்காக நான் ஒரு பெரிய அளப்பறையே பண்ணிட்டேன். ஏன்னா திருப்பி கீழே போனால் ஜாம்பிஸாக வந்து மேலே ஓடி வந்துட்டேன் போயிடும்ட்டு. கடைசி வரைக்கும் நான் மைண்ட் பண்ணவே இல்லை. மேலே வந்துட்டேன். அதான் ஒரு சேஃபான ஒரு சின்ன கேவை கண்டுபிடிச்சி முதல்ல மைண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் ஒரு சின்ன கேவை கண்டுபிடிக்கலான்னு கிளம்பிட்டேன். அப்புறம் அந்த வீடியோட லென்த்து ரொம்ப வந்துருச்சு. இப்போயே 11 மினிட்ஸ் கிட்டே வந்துருச்சு. அதனால் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் சம்பவமே இருக்குது. ஏன்னா கேவ் மைனிங் நெக்ஸ்ட் வீடியோ தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பார்ட் 5க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.